Hi friends, I am Dr. Tamil Shelvi, பல் மருத்துவர். So இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா டயபெட்டிஸ் அண்ட் ஓரல் ஹெல்த். டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வாய் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கம் டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது, அவங்களுக்கு எப்படி சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு வாயில எப்படி சக்கரை வியாதிய கூட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்தந்த சிம்டம்ஸ் இருந்தா நீங்க உங்களுக்கு சக்கரை வியாதியோட ஸ்டார்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு அறிகுறி இருக்குன்றத வாயிலே நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்க வாயில உங்களோட கம்ஸ்ல ரெட் ஸ்வாலன் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும், சிகப்பா இருக்கும், கம்ஸ்க்கும் டீத்துக்கும் நடுவுல இருக்க கம் லைன்ல. ஸோ இந்த மாதிரி இருந்தா முதல் அறிகுறி. ரெண்டாவது சிம்டம்னு பாத்தீங்கன்னா பல்லு விளக்கும் போதும் ஜஸ்ட் காலைல எந்திரிக்கும் போதும் உங்களுக்கு பல்லுல இருந்து ரத்தம் வரும், அது ரெண்டாவது அறிகுறி. மூணாவது அறிகுறி பாத்தீங்கன்னா வாய் எப்பயுமே ரொம்ப ட்ரையா இருக்கும், ட்ரை மவுத்தா இருக்கும், ட்ரை மவுத்தா இருக்கக்கூடாது. அதே மாதிரி மூணாவது அறிகுறி அது. நாலாவது அறிகுறி பாத்தீங்கன்னா நீங்க பிரஷ் பண்ண பிறகும் வாய் துர்நாற்றம் அடிச்சுட்டே இருக்கும். நீங்க 2 வாட்டி 3 வாட்டி பிரஷ் பண்ணா கூட அந்த வாய் துர்நாற்றம் போகவே போகாது. உங்களுக்கு சீக்கிரமா சொத்தப்பல் வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பல்லு இருக்கும், கம்ஸ் கிட்ட அந்த கம்ஸ் எல்லாம் கீழே இறங்கி இருக்கும், 2 பல்லுக்கு இடையில நிறைய இடைவெளி வந்திருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா டயபெட்டிஸோட முதல் அறிகுறி வாயில தெரியுது. ஸோ இதை நம்ம கண்டுக்காம விடும்போது பிளட் சுகர் லெவல் அதிகமாகும். அதே மாதிரி பல்லு கீழே கம்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கும் போது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதிகமா சேர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்ம கவனிக்காம விட்டோம்னா உங்களோட பிளட் சுகர் லெவல், அதான் உங்களோட சக்கரை வியாதி ஹை ஆகிறதுக்கு, ஹை பிளட் குளுக்கோஸ் லெவலா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்டே டயபெட்டிஸ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாயில ட்ரை மவுத் சாதாரணமாவே இருக்கும், ட்ரையா இருக்கும். ஸோ ட்ரையா இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா வாயில உமிழ்நீர் தான் நம்ம வாயில இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ், நம்ம வாயில இருக்க கிருமிகள்லாம் அந்த சலைவா மூலம் வயிற்றுக்குள்ள தள்ளிடும். ஸோ வாய் கிளீனா இருக்கும். இப்ப நீங்க டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ட்ரை மவுத் இருக்கிறனால வாய் ட்ரைனஸ் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க எப்பயுமே பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், பிளட் குளுக்கோஸ் லெவல், அதான் சக்கரை வியாதிய கண்ட்ரோலா வச்சுக்காம விட்டா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆகுதோ அப்போ வாயில இருக்க உமிழ்நீர்லயும் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். ஸோ இந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா வாயில இருக்க பாக்டீரியாக்கள் மல்டிப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால உங்களுக்கு ஏதாவது புண்ணு வந்தாலும் ஆறாது, சீக்கிரமா சொத்தப்பல் வரும். குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கனால உங்களுக்கு வாய் எரிச்சல் கூட இருக்கும். அதுக்கு பேர் பர்னிங் மவுத் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ டயபெட்டிஸ் தெரியும், நீங்க ஃபுட்டை கண்ட்ரோலா வச்சுக்கணும். நம்ம மாத்திரை சாப்பிட்டா டயபெட்டிஸ்க்கு மட்டும்தானே ஒரு டாக்டர் போய் பார்க்கணும், அப்படி கிடையாது. இது வாயையும் உங்களுக்கு பாதிக்கும். இப்ப பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்க பேஷண்ட்டுக்கு வாயில பிரச்சனைகள் வரும். இந்த சேம் டைம் வாயில கம் டிசீஸ் வந்தாலும் உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். இது இப்படினாலும் அப்படி ஆகலாம். சோ இது மாறி மாறி இதோட கனெக்ஷன் இருக்கு டயபெட்டிஸ்க்கும் கம் டிசீஸ்க்கும். சோ இதை நம்ம எப்படி நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்துட்டீங்க. இப்ப டயபெட்டிஸ் வந்துருச்சு, சோ வாயிலே உங்களுக்கு இந்த சிம்டம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட ஃபுட் சார்ட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா டேப்லெட் சாப்பிடணும். அட் சேம் டைம் டென்டிஸ்ட மீட் பண்ணி உங்க வாயில எந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்டிங்ல இருக்கு, இல்ல ஜஸ்ட் ப்ளீடிங் தான் ஆகுதுன்னா ஒரு ஸ்கேலிங் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் டென்டிஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ பல்லே லைட்டா ஆடுதுங்க அப்படின்னா அந்த லைட்டா ஆடுதுன்னா உங்களுக்கு கம் டிசீஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் பெரிடான்டல் டிசீஸ்க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா டிசீஸோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பல்ல புடிச்சிட்டு இருக்க எலும்ப தாக்கி இருக்கு, அந்த எலும்பெல்லாம் லைட்டா கரைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ கம்ஸ்க்கு கீழே இருக்க எலும்பெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், லேசர் கம் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல கம் ரூட் பிளேனிங்கோ இல்ல என்ன தேவையோ அதை டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டயபெட்டிஸ் வந்தா டயபெட்டிஸ் டாக்டர் மட்டும் பார்த்தாம வாயே நீங்க செக் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா வாயில இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். நாங்க அதை கண்டுக்காம விட்டா என்ன ஆகும், பல்லு தானே, பல்லு விழுந்துருச்சு, எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, பல்லு விழுந்துச்சு, நிறைய பேஷண்ட் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம்.
அந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது. உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்தாலும் எல்லாமே நம்ம கைக்குள்ளதான் நம்ம கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். இப்போ வாயையும் ஜஸ்ட் ஒரு பல்ல கிளீன் பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்றத நம்ம வாயில உமிழ்நீர் எப்படி சுரக்க வைக்கிறது இல்ல அதுக்குரிய வழிகள் என்னன்னு பல் மருத்துவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கன்ஃபார்மா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி டென்டல் செக்அப் மிக மிக அவசியம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. இல்ல நீங்க அப்படியே ரொம்ப பிளாக்கோ நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பல்ல ஆடி விழுந்துரும். பல்ல ஆடி விழுந்தாலே நீங்க வந்து இம்ப்ளான்ட் அந்த மாதிரி கழட்டி மாற்ற பல்லு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு தான் நீங்க, அதுவும் வந்து பெரிடான்டல் கம்ஸ் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பல் கட்டுற ஆப்ஷனே நிறைய பேருக்கு வந்து பல் கட்டுற பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பெரிடான்டல் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான். ஸோ நம்ம டயபெட்டிஸ் வந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜிலே ஒரு 35 to 40, 41ல தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது அப்படின்னா இமீடியட்டா டென்டிஸ்ட பார்த்து அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதை சரி பண்ணிக்க முடியும் உங்களால. அதை நம்ம கவனிக்காம விட்டாதான் பல்லெல்லாம் ஆடி விழுமே ஒழிய டயபெட்டிஸ் வந்துட்டாலே ஆடி விழாது. ஸோ நீங்க டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்டும் கிளீனா நீட்டா வச்சுக்கிறவங்க நம்ம கிளினிக் வராங்க, நம்ம கிளினிக்ல நம்ம சொல்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்றாங்க. எவ்ரி 6 months கிளினிக்னா டான் அவங்களே கால் பண்ணிட்டு வந்துருவாங்க. நம்ம அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபோன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவங்களே கால் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களோட டீத் அண்ட் கம்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. இதான் ப்ராப்ளம்னா கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் வந்து பார்ப்பாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமாகறனாலதான் உங்களுக்கு சொத்த பல்லும் அதிகமா வரும். அதே மாதிரி பேட் பிரெத் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குரியது. ஸோ பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலா வச்சு பல் மருத்துவம் செஞ்சு பல்ல கிளீனிங் பண்ணிட்டு வாயில என்ன ப்ராப்ளம் இருக்கோ பெரிடான்டல் ப்ராப்ளம் தான் அதை ட்ரீட் பண்ணீங்கனாலே உங்களோட சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகி உங்க வாய் ஹெல்த்தியாகவும் இருக்கும், உங்க பாடியும் ஹெல்த்தியா இருக்கும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே டென்டல் செக்அப் செய்ய வேண்டியது அவசியம். டயபெட்டிக் இல்லாதவங்களும் டென்டல் செக்அப் கண்டிப்பா பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.